Hello students, 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acids ல இதுக்கு முன்னாடி IUPAC நேமும் evaluate yourselfும் பார்த்தோம். இப்போ structure of carbonyl group பார்க்கலாம். இப்போ carbonyl group அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு carbonyl groupனாவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு C double bond O இருக்கும். இதுக்கு பக்கத்தில் ஒரு alkyl group இருக்கும். இந்த பக்கம் ஒரு H இருக்கும். இப்படி இருந்தால் இது வந்து aldehyde. இதே ஒரு கார்பனல் காம்பவுண்ட் ரெண்டு பக்கமும் ஒரு அல்கைல் குரூப் இருந்ததுன்னா R and R' இருந்தால் இது கீட்டோன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. மற்ற ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு வந்து நார்மல் சிங்கிள் பாண்ட் இருக்குது இல்லையா? இந்த கார்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்னா என்னது? எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டாலும் பியில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டாலும் ஹைப்ரிடைஸ் ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்? 1sல ரெண்டு ஆர்பிட்டால், இது 1s. 2sல ரெண்டு ஆர்பிட்டால், 2sல. பியில் மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குமா? எப்படி இருக்கும்? 2px 2py 2pz 2px 2py 2pz இப்படி இருக்கும். ஸோ இங்கே ரெண்டு இருக்கிறதுனால 1 2. இப்போது இதில் இருக்கக்கூடிய, அதாவது இது வந்து 2s, இந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டாலும் இந்த பியில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டாலும் ஹைப்ரிடைஸ் ஆகும். அப்போ எப்படி ஹைப்ரிடைஸ் ஆகும்? இப்போ வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இது ரெண்டு மட்டும் பார்க்கலாம். sp2, இந்த எஸ்ஸும் இந்த ரெண்டு பியும் ஹைப்ரிடைஸ் ஆயிடுச்சு, ஜாயின் ஆயிடுச்சு. மொத்தம் 4 இருக்கா? 1 2 3 4 இப்படி ஆகுமா? sp3 இப்படி ஹைப்ரிடைஸ் ஆகும். அப்போ இது 3 மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகி உங்களுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சிஜன் இருக்குன்னு வைங்களேன். ஆக்சிஜனுக்கு 8, அப்போ அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4. அப்போ s ஆர்பிட்டாலில் 2, 1sல 2sல 2, 2pல 4 இருக்குமா? 1 2 3 4. இப்போது இது ஹைப்ரிடைஸ் ஆச்சுன்னா ஒன்று 2 3 4 5 6 இப்படி ஹைப்ரிடைஸ் ஆகும்ல. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஹைப்ரிடைஸ் ஆகிருக்கு. அப்போது இது தனியாக இருந்துக்கும், இது தனியாக போயிடும் ஒன்று. இப்போ எப்படி இது பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? இப்போ இப்போ இந்த 6ங்கிற இடத்துல கார்பன் தான் இருக்குது. இந்த கார்பன் கூட இந்த ஆக்சிஜன் வந்து ஒரு பாண்டை கொடுத்து, ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து இப்படி கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அப்போது அதே மாதிரி கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா, ஹைட்ரஜனும் அதோட 1s2 தான், அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்டில் எல்லாமே, அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்போ இது ரெண்டு இடத்துலையும் இதுக்கிட்டையும் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஒரு இடத்துல உங்களுக்கு கார்பன் ஒரு பாண்டு கொடுத்துருக்கும், ஹைட்ரஜன் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கும், ஆக்சிஜன் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். மீதி அப்போ என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஒவ்வொரு எலக்ட்ரான் கொடுத்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதாவது ஒரு கார்பன், அது கூட ஒரு ஆக்சிஜன், இன்னொரு கார்பன், ஒரு அல்கைல் குரூப், அதுவும் கார்பன். இந்த பக்கம் அல்கைல் குரூப்பாகவும் இருக்கலாம், ஹைட்ரஜனாகவும் இருக்கும். எதாக இருந்தாலும் ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுத்து சிக்மா பாண்ட்
க்ரியேட் பண்ணிருச்சு. பட் ஒரு கார்பனல் காம்பவுண்டில் இப்படி தானே இருக்குது, சி டபுள் பாண்ட் ஓ இப்படி தானே இருக்குது. அப்போ இந்த பாண்ட் என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கிட்ட ஃப்ரீயாக இருக்குது, அதே மாதிரி இங்கே கார்பன் கிட்ட ஒரு பாண்ட் ஃப்ரீயாக இருக்குது. இது ரெண்டும் ஜாயின் பண்ணி சைடு வைஸில், அதாவது சைட் பை சைட் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு பை பாண்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் ஒரு கார்பனல் காம்பவுண்ட் கிட்ட 3 சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் இருக்குது. சிக்மா பாண்ட்னா இப்படி ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்டாக இருக்கும். இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதுதான் பி ஆர்பிட்டால். இப்படி இருக்குன்னா இப்படி ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பாக இருக்கும், அதாவது இப்படி பிடிச்சிருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டாக இருக்கும். இதே இந்த பை பாண்டுங்கிறது இப்படி அட்டாச் ஆகிருக்கும், இப்படி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வீக் பாண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது இல்லையா, 2 லோன் பேர்ஸ் இருக்குது. எப்படி சி டபுள் பாண்ட் ஓன்னா அதுக்கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஆக்சிஜனோட தன்மை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானையும் தன்னை நோக்கி இழுக்கும் இல்லையா. அப்போ அப்படி இழுத்துச்சுன்னா இந்த கார்பனுக்கு வந்து ஒரு சார்ஜ் கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் ஆயிரும். எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா கார்பன் பாசிட்டிவ் ஆயிரும்ல, அப்போ இந்த ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதனால் இந்த கார்பனல் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து போலரைஸ்ட் பாண்டாக இருக்குது. இந்த சிக்கும் டபுள் பாண்ட், இந்த ஓக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து போலரைஸ்டாக இருக்குது. இந்த போலரைஸ்டாக இருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப ஹை ரியாக்டிவ் கெமிக்கல்ஸாக இருக்குது. ஆல்டிகைட் ஆகட்டும், கீட்டோன் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு ஹை ரியாக்டிவ் கெமிக்கல் காம்பனன்ட்ஸாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னாவே அதோட பாண்டிங் ஆங்கிள் வந்து 120 டிகிரியாக இருக்கும். 120 டிகிரி அப்படின்னாவே இது வந்து ட்ரைகோனல் பிளானார். பாருங்கள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள், ட்ரைகோனல் மாதிரி தானே இருக்குது ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஒரு ட்ரைகோனல் பிளானார். இதே நம்ம ஆல்கஹாலுக்கு படித்தோம், அது sp3 ஹைப்ரிடைஸ். அது வந்து அது என்ன படித்தோம், டெட்ராஹைட்ரல் அப்படின்னு படித்தோம்ல. ஆல்டிகைட்ஸை பொறுத்தவரை, கார்பனல் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 120 டிகிரி இருக்கும். இது வந்து ட்ரைகோனல் பிளானராக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.